ஸ்டெர்லைட் கலவரத்திற்கு திமுக எம்எல்ஏ கீதா ஜீவனே காரணம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தின் போது நடைபெற்ற சம்பவங்கள் குறித்த விளக்க அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். பின்னர் பேசிய அவர், தடுப்புகளை மீறி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னால் போராட்டக்காரர்கள் கூடிய புகைப்படத்தை சட்டப்பேரவையில் காண்பித்தார். அதேபோன்று ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம், பேருந்துகளுக்கு தீ வைப்பு தொடர்பான புகைப்படங்களையும் காண்பித்த அவர், ஸ்டெர்லைட் கலவரத்திற்கு திமுக எம்எல்ஏ கீதா ஜீவன் தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் தற்போது சட்டப்பேரவையில் நேரடியாக உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். வேதனையும் முதலிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே இரங்கலை தெரிவித்திருக்கின்றேன். இந்த அவையின் வாயிலாக அவர்களுக்கு சேர்ந்த குடும்பத்தினருக்கு இந்த தருணத்திலே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேதா குழுமத்தின் ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலை நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டம் மேலவிட்டான் கிராமத்தில் கடந்த 22 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. கடந்த 23/3/2013 மேற்படி தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் ஏற்படுவதாக புகார் வந்ததின் அடிப்படையில் 24/3/2013 தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு விளக்கம் கேட்கும் அறிவிப்பு அளிக்கப்பட்டு, பின்னர் தொழிற்சாலை மூடுவதற்கும் மின் இணைப்பை துண்டிப்பதற்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 29/3/2013 அன்று உத்தரவிட்டார். அதன் பேரில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தொழிற்சாலை உடனடியாக மூடப்பட்டது. அதனை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு ஸ்டெர்லைட் நிர்வாகம் செய்த முறையீட்டை விசாரித்து தொழிற்சாலை மீண்டும் இயங்குவதற்கு இடைக்கால அனுமதி அளித்தது. தனது இறுதி தீர்ப்பை 8/8/2013 அன்று அளித்தது. இதை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆணை மூட வேண்டும் என்ற மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2013 மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். மேற்படி வழக்கு விசாரணை தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிறுவனத்திற்கு வழங்கிய இசைவாணை மார்ச் 2018 முடிவடைந்த நிலையில் ஸ்டெர்லைட் நிர்வாகம் இதனை புதுப்பிக்க கோரிய போது ஏற்கனவே பிறப்பித்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதால் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 9/4/2018 அன்று அதனை நிராகரித்து உத்தரவிட்டது. அன்றிலிருந்து ஸ்டெர்லைட் தொழிற்சாலை இயங்கவில்லை. 9/4/2018 தேதியிட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய நிராகரிப்பு ஆணையை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் மேல்முறையீடு ஆணையத்தில் மேல்முறையீடு செய்தது. இது குறித்து விசாரணை 4/5/2012 நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஆஜரான தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இத்தொழிற்சாலையை மீண்டும் இயக்க அனுமதிக்க கூடாது என கடுமையாக வாதிட்டார். இவ்விவரம் அன்றைய செய்தித்தாள் விரிவாக பிரசுரிக்கப்பட்டது. ஆகவே 9/4/2018 அன்றே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்கள் விண்ணப்பித்ததை ரத்து செய்துவிட்டது. அதிலிருந்து ஆலை இயங்கவில்லை. தூத்துக்குடி குமரெட்டியபுரம் கிராமத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் பல நாட்களாக அமைதியான முறையில் நடைபெற்று வந்தது. மேலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு 5/2/18, 14/2/18, 26/2/18, 26/3/18, 28/3/18, 2/4/18, 9/4/18, 12/4/18, 13/4/18 ஆகிய நாட்களில் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம், மனு அளித்தல் போன்ற நிகழ்வுகள் காவல்துறையின் பாதுகாப்புடன் நடைபெற்றது. அந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியாளர் தமிழ்நாடு அரசு எடுத்த அந்த நடவடிக்கையை அவர்களுக்கு எடுத்துரைத்து போராட்டங்களை கைவிட கேட்டுக்கொண்டார். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் 12/2/2018 மேலவிட்டான் கிராமம் சிதம்பரனார் பேருந்து நிறுத்தம் முன்பு சுமார் 500 பேர் ஆர்ப்பாட்டமும், அதில் ஒரு பகுதியினர் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் எம்ஜிஆர் பூங்கா முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சார் ஆட்சியாளர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 28/3/2018 அன்று தூத்துக்குடி சார் ஆட்சியாளர் ஒட்டப்பிடாரம் வட்டம் தெற்கு வீரபாண்டியபுரம், டி குமரகிரி ஆகிய பகுதிகளுக்கு நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையின் போது மக்களின் பொதுநலன் முற்றிலும் பாதுகாக்கப்படும் என்றும் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சட்ட நீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் போராட்டக்காரரிடம் தெரிவித்தனர். இதனடியில் போராட்டத்தை கைவிட கேட்டுக்கொண்டார். 2/4/2018 அன்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கத்தினர் சுமார் 800 பேர் மாவட்ட ஆட்சியாளரை நேரில் சந்தித்து ஆலை மூட கோரி மனு அளித்தனர். அதே நாள் குமரெட்டியபுரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பினர் உட்பட
200 பேர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். அன்றே பண்டாரம்பட்டி, வஉசி கலைக்கல்லூரி போன்ற இடங்களிலும் சுமார் 200 பேர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இப்பிரச்சனையில் போராட்டம் நடத்தி வரும் மக்களிடம் மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளது எனவும் அனைத்து போராட்ட குழுவினரும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியாளரால் கேட்டுக்கொள்ளப்பட்டது. 9/4/2012 குமரெட்டியாபுரம், பண்டாரம்பட்டி, சங்கரப்பேரி, தெற்கு வீராண்டிபுரம், நீலவெட்டான், மடத்தூர், PND காலனி, 3வது மைல், சில்வர்புரம், முருகேசன் நகர், மாதவன் நகர் போன்ற இடங்களில் கிராம மக்கள் 30 முதல் 50 பேர் வரை கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அன்றைக்கு சுமார் 700 பேர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியாளர் முன்பு சாலை மறியல் மாவட்ட ஆட்சியாளர் தளத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியாளர் கிராம மக்களை நேரில் சந்தித்து அரசு பொதுமக்களின் நலன் காத்தே செயல்பட்டு வருகிறது எனவும் போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். 13/4/2018 அன்று இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் 200 பேர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். 14/4/2012 சங்கரப்பேரி, தெற்கு வீரபாண்டிபுரம், மீளவெட்டான், மடத்தூர், சில்வர்புரம், PND காலனி, 3வது மைல், முருகேசன் நகர், மாதவன் நகர், ஸ்ரோன் காலனி, பாத்திமா நகர், தேவர் காலனி ஆகிய இடங்களில் ஊர் பொதுமக்கள் சுமார் 30 முதல் 40 பேர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அன்றைய தினம் தெற்கு வீரபாண்டியபுரம் மக்களை ஒட்டப்புடாரம் வட்டார ஆட்சியாளர் சந்தித்து 16/4/2018 அன்று பேச்சுவார்த்தை வருமாறு அழைத்தார். பொதுமக்களும் ஒப்புக்கொண்டார். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு எவரும் முன்வரவில்லை. அதே நேரத்தில் தூத்துக்குடி பணிமய மாத ஆலய வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களை தூத்துக்குடி வட்டாட்சியாளர் சந்தித்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். பொதுமக்கள் இசைவு தெரிவித்த நிலையில் எவரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. 17/4/2018 முதல் 19/5/2018 வரை ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கிராமங்களில் சுமார் 50க்கும் குறைவான எண்ணிக்கையில் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 12/2/2018 முதல் 25/4/2018 வரை 14 முறை போராட்ட குழுவின் தூத்துக்குடி ஆட்சியாளர், சார் ஆட்சியாளர் மற்றும் வட்டாட்சியாளர் உள்பட்ட அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள திடமான சட்ட நீதியான நடவடிக்கையை அவரிடம் விளக்கினார். ஆகவே மாண்புகு காங்கிரசுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறேன், 14 முறை மாவட்ட ஆட்சித்தலைவர், சார் ஆட்சியாளர் அவரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசின் நிலை குறித்து மாண்புகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்கள் 31/3/2018 அன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதேபோல் 14/4/2018 அன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டினை தெளிவாக ஒரு செய்தி வெளியீடு மூலம் அனைத்து பத்திரிகைகளுக்கும் வழங்கி அந்த செய்தி பல பத்திரிகையிலும் வெளியிடப்பட்டது. அதே மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் விண்ணப்பித்திருந்தார்கள், ஆலை நிர்வாகம் விண்ணப்பித்தார்கள். அதை ரத்து செய்ததை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகையின் வாயிலாக எல்லா பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தப்பட்டது. மாண்பு அம்மாவுடைய அரசு 9/4/2018 அன்று அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மேலும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து இயக்குவதற்கு அனுமதி கேட்டார்கள். அந்த அனுமதியை ரத்து செய்தது என்ற செய்தியை பத்திரிகையின் வாயிலாக அந்த மாவட்ட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. 20/5/2018 அன்று தூத்துக்குடி சார் ஆட்சியாளர் போராட்ட குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக முற்றுப்போராட்டத்தை கைவிட்டுவிட்டு தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு நாள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட போராட்ட குழுவினர் ஒப்புக்கொண்டனர். போராட்ட குழுவின் ஒரு பிரிவினர் இதற்கு ஒப்புக்கொள்ளாமல் திட்டமிட்டபடி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர். எனவே முன்னெச்சரிக்கை கருதி சுமார் 2000 காவல்துறையினர் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டனர். மேலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 144 கீழ் தடை உத்தரவு பிறப்பித்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தடுத்து நிறுத்தப்படவில்லை என்று சொன்னார்கள். 5 இடத்திலே தடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களை ஏற்கனவே பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கின்றேன். எனவே இது நடந்த விளக்கப்படம். எந்த இடத்திலிருந்து ஊர்வலம் வந்தார்கள், எந்தெந்த பகுதியிலிருந்து மக்கள் வந்தார்கள், எவ்வாறெல்லாம் அவள் தடுத்து நிறுத்தப்பட்டது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விவரம் முழுவதும் இதில் வைத்திருக்கின்றோம். முதற்கட்டமாக ஒவ்வொரு பகுதியாக இருந்து வருகின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 இடத்தில் இருந்து மக்கள் வந்திருக்கிறார். 24 கிராமத்திலிருந்து மக்கள் அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார்.
ஒவ்வொரும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கின்ற குறுக்கு சாலை எல்லாம் அந்த மெயின் சாலையிலே வந்து இணைந்து அந்த ஊர்வலம் வருகிறது. ஆகவே அங்கே வருகின்ற பொழுது முதலிலே சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்திலே தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஃபயர் சர்வீஸ் அந்த இடம் ஃபயர் சர்வீஸ் என்று குறிப்பிடுகின்ற அந்த இடத்திலே தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே தடுப்பை மீறி பல்லாயிரக்கணக்கானவே அதை முறியடித்து விட்டு மேலும் முன்னேறி வருகின்றார்கள். அடுத்ததாக இரண்டாவதாக விவிடி ஜங்ஷன் அந்த இடத்திலே தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியிலேயே இங்கே இருந்து வருகின்றவர்கள், திரேஸ்வரம் பகுதியிலிருந்து வருகின்ற மக்கள், அதோடு பனிமய மாதா தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த விபிடி ஜங்ஷன் அந்த பகுதியில் அண்ணா நகர் பகுதியிலிருந்து வருகின்ற மக்கள் அந்த இடத்திலே சந்திக்கின்றார்கள். அங்கேயும் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கேயும் கலந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை எச்சரிக்கின்றார்கள். அதோடு அண்ணா நகர் பகுதியிலிருந்து வருகின்ற பொழுதே காவல்துறை எச்சரித்து அங்கே கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் லத்தி சார்ஜ் செய்யப்பட்டு கூட்டத்தை கலைக்க முற்படுகின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் எல்லாமே அங்கொன்று இங்கொன்றுமாக குறுக்கு சாலையின் வழியாக இங்கே வந்து பிவிடி ஜங்ஷன் அருகிலே ஒன்றாக இணைந்தார்கள். ஆக அங்கே பல்லாயிரக்கணக்காக ஒன்றாக சேர்ந்து தடுப்பு வேலியை உடைத்துவிட்டு மேலும் முன்னேறுகிறார்கள். அங்கே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தை நோக்கி முன்னேறுகிறார்கள். அதற்கு பிறகு மூன்றாவது தேர்ட் மைல் என்ற இடத்தில் அங்கே வருகின்றார்கள். அங்கேயே ஒரு தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுகின்றது. அங்கேயே பொதுமக்களை தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள். அங்கே காவல்துறை எச்சரிக்கப்படுகின்றது. அங்கே லத்தி சார்ஜ் செய்யப்படுகின்றது கூட்டத்தை கலைப்பதற்காக. அங்கேயும் பொதுமக்கள் அதையும் மீறி காவல்துறை துரைத்து கொண்டு முன்னேறி வருகிறார்கள். அதற்கு பிறகு நாலாவதாக எஃப்சிஐ ரவுண்டானா அங்குதான் எல்லாமே ஒன்றாக சேர்கின்றார்கள். கிட்டத்தட்ட 24 இடத்திலிருந்து வந்த கும்பல் அங்கே ஒரு இடத்திலே சந்திக்கின்றார்கள்.